இந்த மக்களுக்கு வந்து மருத்துவ உதவி வேணும். அதாவது இங்க இருக்கிற கிராம நர்ஸ் வந்து இந்த மக்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் கொடுக்க வேண்டும். அதிகமான இந்த மக்கள் வந்து இன்னைக்கு உடமையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வந்து உயிர் கிடைச்சா போதும் இன்னைக்கு அன்னாரமத்தில் இந்த அண்ணாகிராம மேல்நிலைப் பள்ளியில் வந்து தஞ்சம் புகுந்தாங்க. ஆனா எல்லா வீட்டையும் திறந்து போட்டு ஓடிட்டாங்க. நிறைய ஆடு மாடுகள் இறந்து விட்டது. நிறைய பாதிப்பு இந்த மக்களுக்கு. அதே போல எங்களுக்கு வந்து ட்ரெஸ் இல்லாம இது வரைக்கும் 3 நாளா அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் இந்த ட்ரெஸ் 3 நாளா குளிக்காம 3 நாளா இந்த ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் போட்டிருக்காங்க. இந்த மக்களுக்கெல்லாம் மழை காலங்களில் குளிர் அதிகமா இருக்கு. சொட்டர் வேணும், பெட்ஷீட் வேணும். இந்த மக்கள் தூங்குவதற்கு பெட்ஷீட் இல்லாம அவதிப்படுறாங்க. உங்களுக்கு எதுவும் வேற எதுவும் உதவி கிடைச்சிச்சா? என்ன நிலையில? ஒரு உதவியும் கிடைக்கல சாமி. அங்க குந்த கூட இடம் இல்லாத எல்லாம் அடிச்சுன்னு பிடிச்சி கட்டணும் துணியோட கிடக்குறோம். அப்படியே நிலவரமே கிடையாது எங்களுக்கு. உட்கார கூட இடம் கிடையாது எங்களுக்கு. அப்படியே தவிக்கிற படி இப்ப பச்சின்னு பட்டினாவா மாடு ஆடா எந்த புண்ணியமும் கிடையாது. எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு. அமைச்சர் வந்தோடனே இப்ப உணவு கொடுத்தாங்களா? உங்களுக்கு உணவு எல்லாம் போதுமானதா இருக்கா? ஒன்னும் பத்துல எங்க ஏறி வந்துருவாங்க. எது கிடைக்குது எது வரத்துல கீழே மேலே ஊந்துன்னு கிடக்குறோம். எது கைக்கு நேரமே உட்காந்து கொடுக்குறாங்க. கையில எதுவுமே கிடையாது சாமி. அந்த உணவு கூட சரியா புள்ளிகளுக்கு வாங்கி கொடுக்க கூட விடலங்க எங்களை. அப்படி அப்படியே எடுத்துன்னு போயிடுறாங்க சார். இந்த பாப்பு காலத்து என்னன்னு பார்க்க மாட்டாங்க சார். போய் நேரா போயினே இருக்கிறாங்க. இது என்னன்னு பார்க்க மாட்டாங்க சார்.